வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். 1ஆம் அருள் அமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவேலி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு கோடாங்கி சித்தர். கோடாங்கி சித்தர் அட்டமா சித்தி பெற்றவர். மலைவாசி. எப்போதாவது தரை இறங்கினால் ஊருக்குள் சுற்றி வருவார். அப்போது அவர் கண்ணில் படுபவர்களுக்கு அவர்கள் வாழ்வு பற்றிய உண்மைகளை பூடகமாக சொல்வது உண்டு. புரிந்து கொண்டு நடப்பவர்களும் உண்டு. புரியாமலே முன்னை மாதிரியே வாழ்ந்து அழிபவர்களும் உண்டு. இருந்தாலும் அவரை தரிசிக்க வேண்டும், அவர் வாய்மொழியை கேட்க வேண்டும் என்ற ஆவல் நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் அவர் எப்போது வருவார் என்பது அறியாத ஒன்றாகவே இருந்தது. ஒரு முறை கோடாங்கி சித்தர் காவேரி பூம்பட்டினம் வந்தார். அங்கே இருந்த வசதி படைத்தவர்களுக்கு அவர் புதியவராகவே தோன்றினார். மேலும் அவர் தலையில் தலைப்பாகையும் உடல் முழுக்க போர்த்தியும் இருந்தார். முகத்தில் தாடி இருந்தது. தலைப்பாகைக்குள் சடை புதைத்து வைக்கப்பட்டு இருந்தது. கையில் நீண்ட ஊன்றுகோல் என்றாலும் அவர் கூனலின்றி நிமிர்ந்து நடந்து வந்தார். தெருவில் கண்ணகி சிறுப்பெண் பாவாடை ஜாக்கெட்டில் தன் தோழிகளுடன் பாண்டி ஆடிக்கொண்டு இருந்தார். அனைவரும் வசதியான வீட்டு குழந்தைகள் தேவையான நகைகள் அணிந்து தங்கள் வசதி பாங்கை வெளிப்படுத்தினர். கோடாங்கி சித்தர் கண்ணகி பக்கம் வந்து சிரித்தபடி, என்ன கண்ணு விளையாட்டு விளையாடுகிறாய் என்று கேட்டார். கண்ணகி சிரித்தபடி பாண்டி என்றாள். பாண்டி என்றால் என்னம்மா என்று குழந்தைத்தனமாக கேட்டார் கோடாங்கி சித்தர். குழந்தையோ சிரித்தபடி, ஐயோ, இது பாண்டி ஆடுகிறேன் என்றது. இனிமேல் தான் ஆடப்போகிறாய் என்றார் கோடாங்கி சித்தர். இல்லை, தப்பா சொல்றீங்க, நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறேனே, பார்க்கலையா என்றாள். பார்த்து விட்டேன், உன்னை பார்த்ததும் புரிந்து விட்டேன் என்றார். கண்ணகி புத்திசாலி பெண். உடனே அவரை மடக்கி, என்ன புரிந்தது? புரிந்திருந்தால் என்ன ஆடுகிறாய் என்று கேட்டிருக்க மாட்டீர்களே என்றது. அவர் சிரித்து கொண்டே நகர்ந்து விட்டார். கண்ணகிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் தோற்றம் வித்தியாசமாகப்பட்டது. அன்றைய ஆட்டம் முடிந்து வீடு திரும்பினாள். அதன் பிறகு சிறிது காலம் தாண்டி ஒரு நாள் கண்ணகி குடும்பத்தாரோடு காவேரி கரைக்கு பௌர்ணமி இரவில் வந்திருந்தாள். இப்போது அவள் பூ பூத்திருந்தாள். குழந்தைத்தனம் மாறி பெண்மை படர ஆரம்பித்திருந்தது. நாணம் அவளை பிடித்திருந்தது. ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த கண்ணகியின் கண்களில் தூரத்தில் கோடாங்கி சித்தரின் தோற்றம் மறக்க முடியாத தோற்றமாக இருந்தது. அது அவளுக்கு பல நாட்கள் அவர் முகமே அவளை ஆட்கொண்டது. என்ன புரிந்தது என்றார் என்பதை புரியாமலே புதிருக்கு விடை தேடிக் கொண்டிருந்தாள். யாரிடமும் கேட்க முடியாத புதிர். அவர் யார் என்றே தெரியாத புதிர். தேட்டம் மட்டும் அவளுள் தோட்டம் போட்டிருந்தது. இப்போது அவரா அது என்று ஆதங்கத்தோடு கண்களை அலசவிட்டாள் கண்ணகி. ஆம், அவர்தான் என்றது உள்ளொளி. கோடாங்கி சித்தரும் அவளையே உற்று பார்க்க இவளால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. மெதுவாக எழுந்து யாருக்கும் தெரியாமல் ஓடினாள். மூச்சிறைக்க கோடாங்கி சித்தர் முன் வந்து நின்றாள். அவர் சிரித்தார். அவளும் சிரித்தாள். அவள் எதுவும் கேட்கும் முன் அவரே பாண்டியை ஆடப்போகிறாய் என்றார் அமைதியாக. பாண்டி ஆடியதை பார்த்து, என்ன புரிந்தீர்கள் என்றால், நீ தெய்வ பெண். இந்த பிறவிய உனக்கு மதுரையை எரிப்பதற்கு அமைந்தது. நக்கீரன் மகள் நீ. அவன் சிவனால் எரிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த மதுரை பாசமும் தமிழும் தானே. இந்த மதுரை அழியட்டும் என்று சாபமிட்டான். அதை அழிக்கும் கடன் உன்னதானது. இந்த பிறவி தாம்பத்திய வாழ்க்கை உனக்கு சுகிக்காது. அதற்காக போராடாதே. அமைதியாக உன் கணவன் செயலை ஆமோதித்து விடு. நீ தவத்தில் இறங்கிவிடு. உன் கணவன் முன்ஜென்ம கடனை தீர்க்க ஒரு பெண் தொடர்பில் இறங்கி கடன் கழிந்தும் மீண்டு வருவான். அவள் அவன் மனைவி. சாபத்தில் பிரிந்தவர்கள் இந்த பிறவியில் கூடுவார்கள். என்றாலும் நிலைத்து வாழ முடியாது. உன் சாபத்தை நிறைவேற்ற உனக்கு கணவனாக வந்து தன்னை பலி கொடுப்பான். அதை காரணம் காட்டி நீ மதுரையை எரிப்பாய். உன் சாபம் முடிந்து மனோமண்டலம் செல்வாய். மதுரை பாண்டி நாடுதானே. அதான் நீ பாண்டி ஆடுவதை பார்த்த எனக்கு
பாண்டியையே தீக்கிரையாக்க ஆக்குவதாக பாண்டிய ஆடுவதாக தோன்றியது. இதை யாரிடம் கூறாதே. இன்னும் சில வாரங்களில் உனக்கு திருமணம் நடக்கும், ஏற்றுக்கொள். என்றும் என்னை நினைத்து கொண்டிரு, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றார். அவள் நம்புவதா கூடாதா என்ற நிலையில் கூர்ந்து பார்த்தாள். உடனே கோடாங்கி சித்தர், என்னை பார்க்காதே, உன் உள்ளங்கையை பார். வலது கையில் திரிசூலமும் இடது கையில் வேலும் இருந்தால் நம்பு. அவள் கையை விரித்து பார்த்தாள். அப்படியே ரேகைகள் காட்சி அளித்தன. அதிசயித்து பார்த்தார். அவரை கண்களை திறந்து பார்த்தாள். அப்படியே அவரை உள்ளே இழுக்கும் வண்ணமாக இருந்தது அது. ஆம், அவள் கண்களுக்குள் புகுந்து அவர் காணாமல் போனார். தேடினாள், எங்கும் இல்லை. உங்கள் உண்மை குரு உங்கள் கண்கள் மூலம் உள் புகுந்து உங்கள் மத்தியில் குடி புகுந்து விடுவார். கோடாங்கி சித்தர் கண்ணகியின் குரு தேடி வந்து புரிய வைத்து உள் புகுந்தார். நானே நீயாக இருந்தும் நீ மட்டுமே இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் மாயை என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக போராடாமல் எந்த எதிர்ப்பும் செய்யாமல் வந்ததை ஏற்று முடிவு வரை அமைதியாக இருந்தாள். வெற்றியும் கொண்டாள். மதுரை நக்கீரனால் சிவனை எதிர்த்ததின் விளைவை உட்கொண்டது. எரிந்து தணிந்தது. அதன் பின் கோடாங்கி சித்தரை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் வரவில்லை. அவர் பெயரில் வைத்துக்கொண்டு கோடான கோடி கோடாங்கிகள் மலை இறங்கினர். மக்கள் நம்பிக்கையை விடவில்லை. வாழ்வோம், வாழ்விப்போம்.